நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், மாடி பால்கனியில் வந்துட்டு நூல்கோல் வளர்த்துருக்குறோம். இந்த 3 தொட்டிலையும் நூல்கோல் இருக்குது. தைப்பட்டத்துக்கு நட்டது தான். ஒரு மார்கழி 15-20 தேதியிலே நட்டுட்டோம். இப்போ இதில் வந்துட்டு கிழங்குகள் வந்துருச்சு. இந்த பாருங்கள், நூல்கோல். எல்லா செடியிலையுமே நூல்கோல் இருக்குது. இதை இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்தோன்னா வந்துடும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது பரவாயில்ல, எடுத்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தால் ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், 4 கிழங்கு வந்திருக்கு. சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி கிழங்குகள் அறுவடை தானாங்க. நம்ம முதல்ல நூல்கோல் அறுவடை பண்ணிட்டோம். இப்போ வாங்க இங்கே இஞ்சி அறுவடை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இஞ்சி எல்லாம் காஞ்சி போச்சு. இதை தூக்கி கீழே போட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் இஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கி போடலாங்க. மண்ணை கொட்டிடலாம். கொட்டியாச்சு. பாருங்க, எவ்வளோ இஞ்சி வந்திருக்கு பாருங்க. ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குங்க. ஒரு செடியில இவ்வளோ இஞ்சி. தூக்கி போட்டதுல உடஞ்சிருச்சு எல்லாம். இவ்வளோ இஞ்சி வந்திருக்குங்க. இதை கழுவிக்கலாம். இது பாருங்க, இவ்வளோ இஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை கழுவி காய வச்சிருக்கோம். அடுத்து மா இஞ்சி அறுவடை பண்ணலாங்க. இதாங்க மா இஞ்சி செடி. பாருங்க, இலையெல்லாம் காஞ்சிருச்சு. இது பாருங்க, 6 அடி 7 அடி உயரம் இருக்குங்க இந்த செடி. நல்லா செழிப்போமா. இதை இப்போ நம்ம கொட்டி பார்ப்போம் எந்த அளவுக்கு மா இஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொட்டிட்டு சூப்பர், நிறையா இருக்கே. நிறையா இருக்கு. எவ்வளோ இருக்கு பாருங்க. இது இஞ்சி ஃபேமிலி தான். எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க. நிறையா வந்திருக்குங்க. இதையும் சுத்தம் பண்ணிடுவோம். இது பாருங்க, இதை நல்லா கழுவிட்டோம். இவ்வளோ மா இஞ்சி வந்திருக்கு. குறைஞ்சது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த இந்த வேரெல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறோங்க. இப்போ மா இஞ்சியை க்ளீன் பண்ணி கொண்டாந்துட்டோங்க. பாருங்க, 2 தாய் கிழங்கு கிடச்சிருக்கு. இவ்வளவு மா இஞ்சி கிடச்சிருக்கு. எவ்வளோ செழிப்பமா, எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்க. இப்போ அடுத்தது முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, முள்ளங்கி பறிச்சுக்கலாங்க. பாருங்க, வெள்ளை முள்ளங்கி. வெள்ளை முள்ளங்கி பறிச்சுக்குவோம். வாவ், எப்படி வந்திருக்கு பாருங்க. இன்னும் நிறையா இருக்கு. இது பாருங்க, நிறையா இருக்கு. கொஞ்சம் பெருக்கட்டும். இன்னும் வேற இடத்துல இருக்கு, அதை பறிச்சுக்குவோம். இதை பறிக்கலாமா? கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு, பரவாயில்ல. அங்கே வாங்க, சிகப்பு முள்ளங்கி பறிக்கலாம். இந்த இந்த 3 வெள்ளை முள்ளங்கி இப்போதைக்கு பறிச்சிருக்கிறோங்க. இன்னொன்று கூட பறிக்கலாம்.
இங்கே இப்போ சிகப்பு முள்ளங்கி பறிக்கிறோங்க. எல்லாம் தூக்கிக்கிட்டு வருது. இந்த வரேன். ரொம்ப சின்னதாக இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. அது இங்கே கட் ஆயிடுச்சு. இந்த மண்ணுக்குள்ளே வச்சிடலாம். கட் பண்ணிடு. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்காத. இங்கே ஒரு வெள்ளை முள்ளங்கி இருக்குங்க, எடுத்துக்கலாம். பரவாயில்ல, நல்ல சைஸ் பெருசாக இருக்குது. சிகப்பு முள்ளங்கி ஒன்று இருக்குது. சிகப்பு முள்ளங்கியும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குங்க. இன்னும் ஒரு வாரம் போய் தான் எடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு சிறப்பான கிழங்குகள் அறுவடை முடிச்சிட்டோங்க எங்கள் மாடி தோட்டத்திலேருந்து. இங்கே பாருங்கள், இது மா இஞ்சி கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட இருக்கும். இது வந்து இஞ்சி, இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். 4 நூல்கோல் எடுத்திருக்கோம். இப்போ முள்ளங்கி பாருங்கள், வெள்ளை முள்ளங்கி நல்லா வந்திருக்கு. சிகப்பு முள்ளங்கி இன்னும் வளரணும். பாதி ஒடிஞ்சு போச்சு நான் எடுக்கையில் கூட. ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ முள்ளங்கி எல்லாம் இந்த தடவை தான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது 2வது தடவை நாங்கள் இப்போ பயிர் பண்ணுறோம். ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னிக்கும் கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொன்றும் சிறப்பாக செய்துக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த கிழங்கு அறுவடை இவ்வளவும் தோட்டத்தில் இருந்து எடுத்திருக்கோம். இந்த பொங்கலுக்கு மஞ்சள் கிட்டத்தட்ட 1 கிலோ எடுத்தோம். ஆக இனிமேல் ஒவ்வொன்றா செய்யணும். இந்த தடவைக்கும் இந்த உருளைக்கிழங்கு முதற்கொண்டு எல்லா கிழங்கும் நாங்கள் இந்த தைப்பட்டத்துக்கு பயிர் பண்ணியிருக்கோம். ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.